பல்லவி, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு பல்லவி. ராஜாராம் அம்மா கிட்ட போய் சண்டை போட்டியா? எதுக்கு சண்டை போட்ட? இத கேக்குறதுக்கு நீங்க யாரு? உங்க அதிகாரம் எல்லாம் இனிமே இந்த வீட்ல எடுபடாது. பல்லவி, என்னடி பேச்சு பேசுற நீ? நீ வாயை மூடிட்டு போ. உன்னை யார் இங்க பஞ்சாயத்துக்கு கூப்பிடல. இத பாருங்க, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பின பல்லவி எப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சதோ அப்பவே செத்து போயிட்டா. இல்லம்மா பல்லவி, நீதான் எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு வார்த்தையால எல்லாருமே சாவடிச்சிட்டு இருக்கிற. எதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றீங்க? அனுவோட ஹஸ்பண்ட்னு உங்க ஃப்ரெண்டு போய் கையெழுத்து போட்டாரு, அதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? இல்ல அனு என்ன கூப்பிட்டு இவர் தான் என் ஹஸ்பண்ட்னு எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்களே, அதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? எதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லுங்க. பல்லவி, நீ புரிஞ்சுக்கிட்டது எதுவுமே தப்பில்லை. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்கான சந்தர்ப்பத்தை நீ கொடுக்காம இருக்க பாரு, அதுதான்மா நாங்க தப்புன்னு சொல்றோம். ராஜாராம ரொம்ப நல்லவன் பல்லவி, அதை புரிஞ்சுக்கோ. அத நீங்க சொல்றதுதான் எனக்கு வேடிக்கையும் வேதனையாவும் இருக்கு. அவர் பண்ண தப்புக்கெல்லாம் கூடவே உடந்தையா இருந்துகிட்டு 2 வீட்லயும் நல்லவ மாதிரி நாடகம் ஆடினீங்களே. உங்களுக்கெல்லாம் நல்லவங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? இது பாரு, கோவத்துல வார்த்தையெல்லாம் கொட்டாத பல்லவி. இதுக்காக நிச்சயமா நீ ஒரு நாள் வருத்தப்படுவ. இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உங்க நியாயத்தை கேக்குற முட்டாள் இங்க யாரும் கிடையாது. போங்க. என்னடி ஆச்சு உனக்கு? சுந்தரன்னு பாசமா பேசுவியே, அந்த சுந்தரத்தையே இப்படி போன்னு சொல்ற? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, புரிஞ்சா சரி. நான் போயிடுறேன் பல்லவி. ஒரு நிமிஷம். இனிமே யாரும் என்ன தேவையில்லாம வந்து தொந்தரவு பண்ணா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சுந்தரம், இவ ஏதோ. நான் வரேம்மா. பிரேம், நல்ல முறையா சொல்றேன், என் வழியில குறுக்க வராத. என்ன? நீ தான் என் வழியில வந்து குறுக்க நிக்கிற. உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ற? பிரச்சனை பண்றது நீயா நானா? நாராயண ப்ராஜெக்டா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? என்னை பார்த்தா இளவு காத்த கிளி மாதிரி தெரியுதா உனக்கு? விட மாட்டேன். நாராயண ப்ராஜெக்ட் என் கையில கிடைக்கிற வரைக்கும் வரல, உன்னை சும்மா விட மாட்டேன். சுந்தரம், வாங்கம்மா. என்னப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு? கோவில்ல இருந்து உட்காந்துட்டு இருக்க? மனசு சரியில்லை, கோயிலில் வந்து உட்காந்தா கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும், அதனால தான். உன் மனசு ஏன் சரியில்லைன்னு எனக்கு தெரியும் சுந்தரம். பல்லவி உன்னை ரொம்ப உதாசீனப்படுத்தி பேசிட்டா இல்ல? பல்லவிக்கு முன்கோவம் ஜாஸ்தின்னு உனக்கு தெரியாதா சுந்தரம்? அவளுக்கு பிடிக்காத விஷயம் யார் பேசினாலும் எடுத்தறிஞ்சு பேசிடுவாளே. இது பாரு சுந்தரம், அவ பேசுற பேச்சுக்கு நான் சப்ப கட்டுறேன்னு நினைக்காத. அவ சார்பா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேப்பா. அம்மா,
நீங்கள் எதுக்காகம்மா மன்னிப்புலாம் கேட்குறீங்க? பல்லவி பேசினதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேம்மா. நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வேற ஒரு விஷயத்தை பற்றி. ராஜாராமன் கூட கொஞ்ச நாள் பழகினவங்க கூட அவனை ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அவன் கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தின பிறகும் பல்லவியால் அவனை புரிஞ்சிக்க முடியலையேன்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. பல்லவி இன்னும் அவரை புரிஞ்சுக்கலையே நான் நினைக்கிறேன். புரிஞ்சிக்காத மாதிரி நடிக்கிறா. தூங்குறவங்களை எழுப்பலாம் சுந்தரம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியுமா? அம்மா, நான் கூட இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பல்லவி முதல்ல ஆத்திரப்படுவா, அப்புறமா சமாதானம் ஆயிடுவான்னு தான் நினச்சேன். ஆனால் நிலைமை இப்படி நேர்மாறாக போகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா. நான் இன்னும் அந்த நம்பிக்கையை இழக்கலப்பா. இந்த புயலுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு அமைதி வரும் நம்புவோம். பாவம் ராஜாராமன். இப்போதான் அணு செத்து போயிடுச்சா, அதுக்குள்ளே இந்த டென்ஷன். ராஜாராமன் நிலைமையில வேற யார் இருந்தாலும் இந்நேரம் சத்தியமாக பைத்தியம் பிடிச்சிருக்கும். ராஜாராமனுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த ஆண்டவன் அது தாங்கிக்கிறதுக்கு அவனுக்கு சத்தியம் கொடுத்தான் பாருங்க. அதுக்காகவாவது நம்ம ஆண்டவனுக்கு நன்றி சொல்லித்தான் ஆகணும். சுந்தரம், இதே ஆண்டவன் பல்லவியோட மனசையும் மாத்துவாங்கிற நம்பிக்கையோட இருப்போம். இது பாருப்பா, நீ வீட்டுக்கு வந்தப்ப பல்லவி பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காத. சரி சுந்தரம், அப்ப நான் புறப்படுறேன். சரிம்மா. பாட்டி. நிவேதா, மஞ்சு, எப்படி இருக்கீங்க பாட்டி? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த கடவுள் எதுக்கு நம்மளை எல்லாம் இப்படி நிம்மதி இல்லாம அலக்கழிக்கிறாரோ தெரியல. நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? இது எல்லாமே சரியாகிறதுக்கு என்ன பரிகாரம்னு எனக்கு ஒன்றும் புரியல. கோவிலுக்கு போய் அந்த தெய்வத்து முன்னாடி நின்று கதறி அழுதாலும் அவர் மனசு இறங்க மாட்டேங்குதே. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாம் சரியாயிடும். எல்லா கஷ்டங்களையும் உங்க மனசுக்குள்ளேயே புதைச்சி வச்சுக்கிட்டு எனக்கு ஆறுதல் சொல்றிய நிவேதா. நீங்களாம் இவ்வளவு தைரியமாவும் நம்பிக்கையாவும் இல்லைன்னா மாப்பிள்ளை எப்பவோ மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. ஒரு பக்கம் பல்லவி அவரை புரிஞ்சுக்காம படாத பாடுபடுத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல உயிர் பொழைச்சு கிடக்கிற அணு நல்லபடியா உடம்பு தேறி வீட்டுக்கு வந்து சேரணும். மாப்பிள்ளைக்கு அந்த அலைச்சலும் வேதனையும் வேற. ரெண்டு பக்கமும் அவர் கடந்து தவிக்கிற தவிப்பு இருக்கே, நரக வேதனைமா. ஏன் பாட்டி, பல்லவி அம்மா எங்க அப்பாவை மன்னிக்கவே மாட்டாங்களா? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அவங்க மனசு மாறத்துக்கு என்னதான் வழி பாட்டி? எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன் மஞ்சு, அவ மனசு மாற மாட்டேங்குதே. அவ மனசை மாத்த முயற்சி பண்றது மலையில மோதி மண்டை உடைச்சுக்கிற மாதிரி இல்ல இருக்கு. நானும் உங்களோட தாத்தாவோ அவகிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், முடியலையே. தாத்தாவும் நானும் அணுவை வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும்னு மனசு கடந்து துடியா துடிக்குதுமா. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாங்க அங்க வந்து பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்து போய் தான் முடங்கி கிடக்குறோமா. பாட்டி, நீங்களும் தாத்தாவும் வரதுனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. நீங்க எதுக்காக பயந்துட்டு இருக்கீங்க? நாளைக்கு நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க. ஹாஸ்பிட்டல் கூட வேணாம் பாட்டி, நாளைக்கு மார்னிங் அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. நீங்க வீட்டுக்கு வந்து பார்க்கலாமே. ஐயோ, இந்த விஷயம் பல்லவிக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா? நீங்க எங்க வீட்டுக்கு வர்றது அவங்களுக்கு எப்படி பாட்டி தெரியும்? நீங்களும் தாத்தாவும் நாளைக்கு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரீங்க. சரிம்மா, கண்டிப்பா வரோம். நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்களோ என்ன செய்றீங்களோன்னு நாங்க எப்பவுமே கவலைப்பட்டுட்டு இருப்போம். எங்களுக்கு கார்த்திக் பிரியா வேற இல்ல, நீங்க வேற இல்ல. உங்களுக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பாட்டி உங்களுக்கு துணையா இருப்பாங்கிறத மட்டும் நீங்க நல்ல மனசுல வச்சுக்கோங்க. என்ன பாட்டி, இது நீங்க எங்களுக்கு சொல்லணுமா? எங்களுக்கே தெரியாதா? எல்லாருக்கும் நல்லது நினைச்சதுனாலேயே லைஃப்ல ஒருத்தருக்கு கஷ்டம் வருதுன்னா அதை விட ஒரு அநியாயம் வேற எதுவுமே இல்ல. அப்பா இப்ப அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணாதான் அவர் லைஃப்ல நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொண்டு வர முடியும். இது செய்ய வேண்டியது நம்மளோட பொறுப்பு. என்ன மஞ்சு சொல்ற? ஆமா பாட்டி, உண்மை தெரிஞ்சிட கூடாதுன்னு இத்தனை வருஷம் நீங்க விலகியே இருந்துட்டீங்க. இனிமேலையும் அப்படி இருக்கிறது சரியில்லை பாட்டி.
அக்கா சொன்ன மாதிரியே நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணோம்னா அப்பாவோட லைஃபை கண்டிப்பா சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. மனுஷங்க நினைச்சா எதை வேணா சாதிக்க முடியும்னு சொல்றாங்க. 2 அம்மாக்களோட மனசை மாத்த முடியாதா என்ன? கண்டிப்பா முடியும் பாட்டி, நீங்க வேணா பாருங்களேன். சரி பாட்டி, டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. சரிம்மா. நடந்தா போறீங்க பாட்டி? ஒரு ஆட்டோ பிடிச்சு போலாம்ல. ஆட்டோ கிடைக்கலம்மா, அதான் நடந்தே போயிடலாமேன்னு வந்தேன். ஆட்டோ ஆட்டோ இருங்க பாட்டி. சரி பாட்டி, நீங்க இந்த ஆட்டோல போயிடுங்க. நல்லா இருங்கம்மா. தேங்க்ஸ் பாட்டி. நல்லா இருங்க. நான் போயிட்டு வரேம்மா. பார்த்து மெதுவா கூட்டிட்டு போங்க. பாய் பாட்டி. பாய் பாட்டி. போப்பா. பாய். பாய். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இன்னைக்கு வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போனா கூட எந்தவித கஷ்டமான வேலையும் செய்ய வேண்டாம். கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே? ஓகே டாக்டர். மிஸ்டர் ராஜாராம், என்ன ரூம்ல வந்து பாருங்க. அம்மா, நீங்களும் தான். அனு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி அத்தை. வந்துடுறேன் அனு. நீ வேணா கொஞ்ச நேரம் படுத்துக்க. இல்ல பரவாயில்ல. உட்காருங்கம்மா. பரவாயில்ல, இருக்கட்டும். டாக்டர், பதட்டப்படாதீங்க மிஸ்டர் ராஜாராமன். ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். அத பேஷண்ட் முன்னாடி சொல்ல வேண்டான்னு தான் உங்களை இங்க வர சொன்னேன். உங்க ஒய்ஃபுக்கு உடம்பு நல்ல குணமாயிடுச்சு. பட் மென்டலி ஷீ இஸ் வீக். அதனால அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளை அவங்கள்ட்ட சொல்லாதீங்க. என்னோட இந்த வார்னிங்க அலட்சியமா எடுத்துக்கூடாது. வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு சொல்லிடுங்க. தப்பி தவறி யாராவது அதிர்ச்சியான விஷயத்தை அவகிட்ட சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும் டாக்டர்? என்னாகும் என்னால் நிச்சயமா சொல்ல முடியாது. அது அவங்க உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம். எதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் டாக்டர். நாங்க ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம். அம்மா, இவராது வேலை விஷயமா வெளியே போயிடுவாரு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து பேஷண்ட்டை கவனமா பாத்துக்க வேண்டியது நீங்க தான்மா. தாயே, இது என்ன சோதனை? அனு படிச்சுக்கிட்டாங்கிற சந்தோஷத்துல இருக்கிறப்போ டாக்டர் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாரு. இந்த பையனை பத்தி விஷயம் அனுவுக்கு தெரியாம எப்படி மறைச்சு வைப்பேன்? பல்லவி மூலமா அனுவுக்கு தெரிஞ்சிட்டா தாயே. என்னம்மா ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி டாக்டர், நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் ராஜாராமன், நீங்க போலாம். டிஸ்சார்ஜ் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். தேங்க்யூ. ஓகே. வாசுந்தரம், அனுவை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அம்மா, நீ எங்க போயிருந்த? பல்லவி பார்க்க போயிருந்தேன். பல்லவி கிட்ட போய் உன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு புரிய வைக்கலான்னு ட்ரை பண்ணேன். என்ன சொன்னா? என்ன சொன்னாளா? எக்ஸ்கியூஸ் மீ. சீரி உழறாடா. அவ இந்த மாதிரி ஆவேசப்பட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை. அவகிட்ட பேசின பிறகு இனிமே அவன் மனசை மாற்ற முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லடா. இதை நான் எதிர்பார்த்ததுதான். காலம் அவன் மனசை மாத்தணும் காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். அப்படி வெயிட் பண்ண முடியாதடா. ஏன்? இப்போ பல்லவிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. பல்லவி மூலமா அணுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதுக்கு முன்னாடி நம்மளே அணுகிட்ட இந்த விஷயத்த சொல்றது தான் பெட்டர். அணுகிட்ட இப்ப எதையும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு சிக்கல் இப்ப ஏற்பட்டுச்சு. என்னடா சிக்கல்? சுந்தரம், அதிர்ச்சி தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அணுகிட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அதை உயிருக்கே ஆபத்தாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இத்தனை வருஷமா அணுகிட்ட சொல்லாம உண்மையை மறைச்ச மாதிரி இப்போ மறைச்சிடலாம். ஆனா பல்லவி சொல்லாம இருக்கணுமே. அவளை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தான் தெரியல.